நேற்றைய தினம் திருச்சியில் மிலாது நபி விழாவில் பேசுகின்ற போது நான் அவர்களிடம் சொன்னேன், உலகில் இன்று அதிவேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு மறை மதம் என்றால் இஸ்லாமிய மதம் தான். இதை ஆய்வு செய்து எழுதியிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். அதனால் நீங்க நம்பலாம், கிறிஸ்தவ அறிஞர்கள் தான் அதை ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார். 1990ஆம் ஆண்டு வெறும் 110 கோடி என்று இருந்த இஸ்லாமிய சமூகம் 35 ஆண்டுகளில் 160 கோடி என்று ஆகியிருக்கிறது. அதே அறிஞர்கள் கணிக்கிறார்கள், 2050ஆம் ஆண்டு வருகின்ற பொழுது 210 கோடி இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்று அவர்கள் கணிக்கிறார். காரணம் என்ன என்றால் அதான் அடிப்படையில் அறச்சிதைவுகளும் ஒழுக்க சிதைவுகளும். குடும்பம் என்பது முக்கியமில்லை, தன் விருப்பப்படி வாழ்ந்து கொள்ளலாம். ஆணும் திருமணமா, அதில் ஒன்றும் பிழை இல்லை. பெண்ணும் திருமணமா, அதில் ஒன்றும் தவறு இல்லை. அவையெல்லாம் அடிப்படை உரிமைகள் என்று உலகம் ஒரு போக்கில் செல்லுகின்ற பொழுது, இல்லை இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் நெறி, இதுதான் முறை என்கின்ற ஸ்டெபிலிட்டி, அந்த ஸ்டெபிலிட்டியை கொடுப்பதால் இந்த மதத்தின் மீது ஐரோப்பிய நிலப்பரப்பினுடைய மக்களுக்கு ஒரு கவனம் வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் இலியாஸ் ஃபாதர் சொல்றது கொஞ்சம் கவனிச்சிங்களா? அவர் சொல்றது உண்மைதான். இதை குரானை படித்து பின்பற்றினா அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இதை நீங்களும் படித்து பின்பற்றலாம். இது நேரான வழியின் பக்கம் உங்களுக்கு காட்டுது. இந்த திருக்குரான் முஸ்லிம்களுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து மக்களுக்கும் உரியது. இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்கள் அனைவருக்குள்ள இறுதி இறை தூதர் தான். இதை நீங்கள் தயவுசெய்து படிங்க. நாங்கள் வீடியோப்பாகவும் போடுறோம். இதை நீங்கள் ஒரு வாட்டி படித்து பாருங்க. உண்மையாகவே உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தவறான பழக்க வழக்கங்கள் வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்து இது நேரான வழியை காட்டுது. இன்ஷா அல்லாஹ் அது படிப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத்.